ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சிராஜ். நேற்று நான் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க. ஃபீவர் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஓபிசிட்டி ஆகல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஓகே, இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த இன்சிடென்ட் நடக்குது. நான் ரெண்டாமா சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னே நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்போ போல் ஒரு ஓபிசிட்டி வாங்கியாச்சு. ஓபிசிட்டி வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போனேன். ஓகே, எந்த வார்டுன்னு நான் கேட்டு ஆப்போசிட்டில் நான் உள்ளே போனேன். எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும், அதாவது கம்பார்ட்மெண்ட் மீன்ஸ் ஒவ்வொரு ரூம்லேயும் செப்பரேட்டான அதுக்குன்னு டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஓகே, குட். அதுக்கப்புறம் நான் போகும்போது மெடிக்கல் ஷாப்பில் அதுக்கான ஆள் இருந்தாங்க, அதாவது மருந்து கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுக்கான ஆள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேராக நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்துட்டு ஷாக்கிங் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கேர் பண்ணிப்பாங்க. ஓகே, யார் வந்தாலுமே அதை வந்து கேர் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் யார் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பணம் அப்படிங்கிறத ஒரு மேட்டர். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் என்ன நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஒழுங்காக இருக்கலாம், கவர்மெண்டோட ரூல்ஸ் ஒழுங்காக இருக்கலாம், பட் கீழே என்ன நடக்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியவா போகுது. ஒரு சம் எமர்ஜென்சின்னு ஒரு யாரோ ஒருத்தங்க வராங்க. ஓகே, ஃபீவரில் வந்து ரொம்ப இது பண்ணி வராங்க. ஸோ அப்போ அந்த ரூமில் டாக்டர் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? கேஷுவலாக நீங்களே அந்த இடத்துல இருந்தீங்கன்னா, இப்போது உங்கள் குழந்தைக்கு, உங்கள் பச்சை குழந்தைக்கு ஃபீவர். ஓகே, இந்த ஃபீவர் டைம் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தைக்கு ஏதாட்டும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்கல்ல. ஸோ ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்ட்டு போகிறீங்க. ஏன்னா பணம் இல்லாத பட்சத்தில் தான் உங்ககிட்ட வராங்க. நீங்களும் அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இல்லைன்னு வைங்களேன், நான் அங்கே போய் கேட்கேன். சிரிஞ்சி கொடுப்பாங்கல்ல, அதாவது இன்ஜெக்ஷன்லாம் கொடுப்பாங்கள்ல, இதுக்கு நர்ஸுக்கு கொடுப்பாங்கள்ல. ஸோ அவங்ககிட்ட போய் கேட்கேன், டாக்டர் எப்போ வருவார்னு. ஸோ டாக்டர் வருவாருப்பா அப்படின்னாங்க. ஓகே, ஜென்யூனான பதில் அப்படின்ட்டு நான் போய் ஒரு 10 நிமிஷம் நின்னேன். 10 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து, சரி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அவருக்கு வேறு உடம்பு வேறு வலிக்கினார். அதாவது என் கூட வேலை பார்த்தவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஓகே, அவர் சொல்கிறாரு எனக்கு உடம்புலாம் வலிக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் போய் டாக்டர் எப்போ வருவார்னு கேட்டேன். தெரிலப்பா, அதை தானே தெரியும் அப்படின்ட்டு ஒரு பதில் இருந்துச்சு. இட்ஸ் ராங். ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? ஒருத்தங்க பதில் கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்டாங்கன்னாலும் பதில் கேட்டாங்கன்னு சொல்லணும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் சும்மா வேலை பார்க்கல. ஓகே, கவர்மெண்ட் வேலைக்குன்ட்டு நீங்கள் வந்து சும்மா வந்து எங்களுக்காக வேலை பார்க்கல. கவர்மெண்ட் வேணால் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம், பட் நீங்கள் ஒன்றும் சும்மா தரல. உங்களுக்கு சம்பளம் தராங்கல்ல, உங்களுக்கு சம்பளம் தராங்கல்ல, எவ்வளோ ரூபா சம்பளம் தராங்க? ஓகே, அதுக்காக தானே அந்த வேலைக்கு போனீங்க, தேடி பிடிச்சி போனீங்கல்ல. ஓகே, சரி, இவர் அப்படி பதில் சொல்லாருன்ட்டு. ஸோ நான் வந்து மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் நின்றுட்டு இருக்கும்போது தான் டாக்டர் வராருன்னு நினைக்கிறேன். நான் அது ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சேன். ஃபோட்டோஸ் வேணாம் அப்படின்ட்டு அங்கே வந்து டோன்ட் யூஸ் மொபைல் அப்படின்னு போட்டுச்சு. ஓகே, ஜென்யூனாக நம்மளும் மதிப்போமே, ரூல்ஸை மதிப்போமேன்ட்டு விட்டாச்சு. ஓகே, டாக்டர் வராரு. அவர் சொன்னார், இவர் தான் டாக்டர் போலன்னாரு. மேபி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு டாக்டர் வந்தார். உள்ளே போய் உட்காந்தார். உள்ளே போய் உட்காந்துரும். நாங்களும் பின்னாடி போய் போனோம். ஏன்னா நாங்கள் மட்டும் தான் இருந்தோம், மேக்ஸிமம் யாரும் இல்லை அவ்வளோவா. ஸோ நாங்கள் உள்ளே போனோம். இப்போ தானேம்மா வந்திருக்கேன், என்னப்பா உடனே வா, வெளியே நெல் அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, வெளியே நெல்லுனாரா, வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க என்ன நடந்துச்சுட்டு. வெளியே போய் நிற்கும். சரி உள்ளாங்க. என்னமோ ஏதோ ஆடு மாடை நடத்துகிற மாதிரி நடத்துறது. இது ஒன்றும் நீங்கள் வந்து தர்மத்துக்கு பண்ணலை, நீங்கள் ஒன்று என்னமோ சேவை பண்ணல. மதர் தெரசா கிடையாது நீங்களாம். ஓகே, கவர்மெண்ட்டுனா மதர் தெரசா மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கலாம். பட் அதில் சம்பளம் கொடுக்காங்க, பட் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைல்ல. இதில் வந்து நான் யாரை கேள்வி கேட்கன்னா, மிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் தான் கேட்க முடியும். ஸோ அவர் இதை பார்த்துப்பார். ஸோ அதனால் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம், பட் கீழே உள்ளவங்க கரெக்டாக பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு இம்பாசிபிள். ஓகே, அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டிங்கன்னா அவனுமே தப்பு தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணால் அவங்களாம் மாறினா தான் உண்டு அப்படின்ட்டு மாற முடியும். பிகாஸ் ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சும்மா இல்லைங்க, அதோட மெடிசன் செலவு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்காங்கங்கிற பட்சத்தில் கூட ஃப்ரீயாக கொடுக்காங்க. ஒரு சில விஷயம் தான், ஸ்கேனிங் அந்த மாதிரி மட்டும் தான் அமௌண்ட் வாங்குறாங்க. பட் எல்லா விஷயத்தையுமே மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் தராங்கல்ல. பட் இதே ப்ரைவேட்டாக பாருங்கள், எல்லாத்துக்குமே காசு 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 தான். பட் அந்த காசில் ஒரு பைசா கூட இது எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. டேப்லெட் வாங்கினா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு, இன்ஜெக்ஷன் போட்டால் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு, டாக்டர் ஃபீஸு, கன்சல்டிங் ஃபீஸு, இதில் ஒரு டேக்ஸ் வந்துடும், ஒரு ஜிஎஸ்டி, ஒரு எஸ்ஜிஎஸ்டின்ற ஒரு டேக்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் விட்டால் கூட அடுத்து உள்ளே போகும்போது என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுட்டு உட்கார வச்சு பார்க்குறது, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது. நேற்று அவருக்கு டெம்பரேச்சர் கூட செக் பண்ணல. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டு மெடிசின்ஸ் செக்கே பண்ணலங்க. ஹார்ட் பீட் கூட அவர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருக்காரு, செக் பண்ணி கூட பார்க்கல.
நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் நான் எமர்ஜென்சிக்கு போகிறது. ஏன்னா வந்து வேறு வழியே இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம போகிறது. போனால் அங்கே போய் பார்த்தா அவன் டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், பிபி செக் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் பிளட் ப்ரெஷர், ஓகே வாட் எவர் என்னத்தை எல்லாத்தையுமே செக் பண்ணி விட்ருவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த பில்லை போடுறாங்க. ஓகே தான், ஓகே. கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஒன்று தான் டிஃப்ரெண்ட். ஓகே, என்னென்னா இவங்க வந்து சர்வீஸ் கரெக்டாக கொடுப்பாங்க, இங்கே சர்வீஸ் வந்து கரெக்டாக இல்லை. இங்கே வந்து மேலேருந்து எல்லாருமே இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறதுனால முடியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன்று. இது வந்து சந்தை மார்க்கெட்டு கிடையாது. ஓகே, மார்க்கெட் கிடையாது. பிகாஸ் ஏன்னா மார்க்கெட்டில் தான் யார் வேணால் எப்படி வேணால் கத்திக்கிட்டு விற்கலாம், கூவிக்கிட்டு விற்கலாம், இல்லைன்னா சும்மா உட்காந்து கூட விற்கலாம். பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர் இருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லா ஓனரும் ஒரு ஓனர் தான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இது தப்பாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப மனசில் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஓகே, நான் தான் அவர்கிட்ட சொல்கிறேன், இப்போ சார் நம்ம சண்டை போட்டுருவான்ட்டு. என்னங்க பண்ணுறீங்க, ஒரு பேஷண்ட் வர்றப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் டிலே பண்ணி வரீங்க? ஸோ இதுக்கப்புறம் நடந்தது கேளுங்க. ஓகே, இவர்கிட்ட செக்அப் முடிச்சாச்சா, நேராக போய் ஊசியும் போட்டாச்சு. ஊசியும் போட்டு மெடிசின் வாங்கணும்ல, மெடிசின் வாங்குறதுக்கு போனால் அங்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆளலை. அங்கே ஒரு 4-5 பேர், எனக்கு அப்புறம் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். சரி, எனக்கு ரொம்ப கால் வலி காமிச்சிட்டு நான் போய் ஓரமாக உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் அவர் வராரு. நான் அவருன்னு நினைக்கல ஃபஸ்ட்டு, யாரோ ஒருத்தர் வராரு போல். ஐடி கார்டு வேறு போட்டிருந்தாரா, ஒரு வேளை இருக்குமா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே பார்த்துருந்தேன். அவர் கையாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் வராருங்க. நான் உண்மைக்கு சொல்கிறேன், ட்ரூத்தாக சொல்கிறேன். அதாவது அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு. சரி, ஓகே, வேறு யாராக இருக்கும், பியூனாக இருக்கும் அப்படின்ட்டு விட்டா நேராக வந்து அந்த மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே வராரு. இது கவர்மெண்ட் மெடிக்கல். ஓகே, அந்த அவங்களே வச்சுருப்பாங்கள்ல. ஸோ உள்ளே வந்துட்டு மெடிசின்லாம் கரெக்டாக கொடுத்தாரு. ஓகே, அதில் வந்து யார் எழுதி தர்றதில்லை. இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா காலை மாலை இரவு அப்படின்ட்டு எழுதி தான் தருவாங்க. பட் இவங்க எழுதி தரது கிடையாது. மேபி அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கல, நம்ம ஃபெசிலிட்டிலாம். பட் அதுவும் கொடுக்கறது கிடையாது. இது எல்லாத்தையுமே விட்டாலும் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட அந்த அந்த கவனிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெக்னென்சிக்கெலாம் எதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தேடி போகிறாங்கன்னா, சர்ஜரி இருக்குதோ இல்லையோ ஹஸ்பண்ட் வந்து கூட இருக்கலான்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது கிடையாது. இதுவே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா எல்லாமே இது அஃபோர்டபுளாக இருக்காது தான், பட் எல்லாமே அக்செப்டபுளாக இருக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு பேஷண்ட்டாக இருக்கோம்னா பேஷண்ட்டுக்கிட்ட சொந்தக்காரங்க வந்து பார்த்துக்கலாம், எந்த நேரம்னாலும் வரலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பிகாஸ் ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து டிசீஸ் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் அங்கே மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. நான் எங்கள் ஊரில் சொல்கிறேன், ஜெனியூனாக சொல்கிறேன், சுத்தமாக இருக்கும். அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஹைக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்துச்சோ அப்படி இல்லை. முந்திலாம் பண்ணால் அந்த ஆஸ்பத்திரி வாடை வந்து உடம்புல அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போனால் குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஸ்மெல்லே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வாடையாக இருக்கும், நல்ல ஒரு பெர்ஃப்யூம் அடிச்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் இப்போ நான் ரீசெண்டாக போனப்போ அங்கே பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் நீட்டாக வச்சுருக்காங்க. அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரொட்டீனாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆள் போட்டு, அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல். ஓகே, எங்கள் ஊரில் அதாவது தூத்துக்குடி தென்காசியிலேருந்து தான் இங்கே தான் வந்து மெடிக்கல் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் கூட நான் அந்த மாதிரி பார்த்தது, அந்த மாதிரி டிலேவாக வர்றது மேபி 1-2 டைம் வேணால் இருந்திருக்கலாம். அவங்க டீ டைமாக இருக்கலாம், பிரேக் டைமாக இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி டைமாக இருக்கலாம். பட் மற்ற டைமில் அவங்க வந்து ஓகே. பட் இதுவே நான் இங்கே வந்தப்போ இந்த ஊரில் பார்க்குறப்போ எனக்கு வந்து இது ரொம்ப டிஸ்அக்ரியாக இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன் அப்படிங்கிறப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன், ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான டாக்டர் அங்கே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஒரு சில விஷயத்தை மாற்ற முடியும். இதெல்லாம் மாற்றக்கூடிய விஷயம் தான், ஈஸியாக மாற்றக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ரைஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எத்தனை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருப்பீங்க? இதே நீங்கள் இப்போ எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிலாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான், அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பக்காவாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். எதுக்கு நம்ம பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எதுக்கு எல்லாருமே இப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க லைக் சிஎம், அவங்களாம் எதுக்கு அப்போலோ போனாங்க? இவங்க வந்து ஏன் ஆர்த்தி போனாங்க? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் வரல? எனக்கு அது ஒரு டவுட்டு தானே. உங்களுக்கே இப்போ அந்த டவுட் வந்திருக்கும். ஸோ நம்மளாம் வந்து சாமானிய மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும், இதுவே ஒரு அஃபிஷியல் பொலிட்டிஷியனாக இருக்காங்க, இதுவே சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாரா அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க ஃபேமிலிக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாரான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, இல்லை அங்கே தான் போவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா யதார்த்தமான விஷயம் என்னென்னா அது இருக்காது.
ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுல்ல, நம்ம வீட்டுக்கு தான். உங்கள் வீட்டுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த இதுக்கே காசு இருக்காது. நம்ம மெடிசின் செலவை பார்க்குறதுக்கே எக்ஸ்பென்ஸாக தான் செலவாகும். பட் இதுவே அவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு செலவு இல்லை. மெடிக்கல் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தானே கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாங்கன்னா அது ஒரு மாறும், அந்த இடமே மாற ஆரம்பிக்கும். இப்போ பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் சுத்தமாக மாறிடும். எப்படின்னா எப்போ வேணால் யார் வேணால் வருவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். இவங்க வந்து எதுவுமே சொல்லாமல், இப்போ வந்து விஜயகாந்த் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார்ல, ஒரு ஃபோன் கால் பண்ணி நீ இப்போ அங்கே போ, நீ இங்கே வந்துட்டு ஒரு சிஎம்ஐ வந்து அலக்கழிப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஎம்ஓ, ஒரு ஹெல்த் மினிஸ்டர் யார் வேணாலும் எப்போ வேணால் எங்கே வேணாலும் விசிட் பண்ணும். அங்கே வந்து பிளானே இருக்குது, ஒரு ஷெடியூல் பண்ணாமல் எப்படி எப்போ நினச்ச உடனே அங்கே போகணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஸோ அப்படி போனால் எப்படி இருக்கும்? இதே ஒரு சிஎம் வந்து ஒரு ஊருக்கு வராருன்னா அந்த ஊர் எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல உங்கள் ஊரில் தான். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், நான் எதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். நான் இது நேற்று நான் அனுபவிச்சதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். 2 நாள் முன்னாடி அனுபவித்தேன். ஸோ நான் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் கைஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விருப்பம் நான் உங்களை ஸ்டாடா பாய், லவ் யூ கைஸ், ஹேவ் அ குட் டே, சியர்ஸ்.